ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் ஆரிகாட்டில் ப்ளவுஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி சுடிதார் நாடாக எடுத்துக்கலாம். ஒரு எண்டில் இந்த மாதிரி நாட் போட்டு வச்சுக்கலாம். இன்னொரு எண்டை இந்த மாதிரி காட்டோட சைடில் உள்ள ஃப்ரேமில் இந்த மாதிரி கட்டி விடணும். இப்போது இந்த நாட் போட்ட இடம் எடுத்து அந்த ஃப்ரேமில் உள்ள கிளாத்தில் லூப் இருக்கும், அந்த லூப்புக்குள்ளே ஒன்று மாற்றி ஒன்று நுழைச்சி எடுக்கணும். ஸோ ஆப்போசிட் லூப்பில் இந்த மாதிரி நுழைச்சி வெளியில் எடுக்கணும். இந்த காட்டோட ஃபுல் லென்த்துக்கும் இதே மாதிரி பண்ணணும். கடைசி லூப் வரைக்கும் இதே மாதிரி பண்ணிவிட்டு அந்த ஃப்ரேமோட இன்னொரு சைடில் உள்ள அந்த வுட்டில் நல்லா இழுத்து கட்டி விடணும். இதை கட்டி முடித்ததுக்கப்புறமா இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போது ஒரு கார்னரில் ஒரு ஆணி எடுத்து இன்சர்ட் பண்ணணும். அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் ஆணி இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணும்போது நல்லா டைட் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணணும். இப்போது லெஃப்ட் சைடில் இந்த இடத்துல ஆணி வச்சுட்டு ஆப்போசிட் சைடில் நல்லா டைட் பண்ணி இன்னொரு ஆணியை இன்சர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த கிளாத்தோட சைட்ஸில் இந்த மாதிரி ரோப் அட்டாச் பண்ணியிருக்கோம். இந்த ரோப்பை நல்லா இழுத்து கட்டி விடணும். எல்லாமே கட்டும்போது அந்த நாட் போடும்போது ஈஸியாக பிரிக்கிற மாதிரி நாட் போட்டு விடணும். இதே மாதிரியே 4 சைட்ஸ்லேயும் ரோப் அட்டாச் பண்ணியிருக்கோம். அந்த 4 ரோப்பையுமே நல்லா டைட்டாக இழுத்து கட்டிக்கணும். இப்போது ப்ளவுஸ் மெட்டீரியலை இந்த மாதிரி வச்சுக்கணும். எப்பயும் இந்த ஸ்டிச் பண்ணுற பக்கம் பார்டர் இருக்கிறது பெட்டர். ஸோ பார்டர் பக்கமாக வச்சுட்டு இங்கே ஒரு பின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடும் நல்லா இழுத்து விட்டு பின் பண்ணிவிட்டு ஆரி ஸ்டிச்சு நல்லா பெரிய பெரிய ஸ்டிச்சாக வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கணும். ஸோ போத் த சைட்ஸ் இந்த மாதிரி பண்ணிவிட்டு சென்டரில் அந்த சுடிதார் நாடாக கோத்துருந்தோம் இல்லையா, அதை ரிமூவ் பண்ணி விட்டுட்டு டைட் பண்ணி ஆணி வச்சிட்டோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதுக்கப்புறமா இந்த இடத்துல நம்ம இப்போ டைட் பண்ணணும். ஸோ இந்த 2 சைட்ஸில் எப்படி டைட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். முதல்ல பைப்பிங் த்ரெட் ஊசியில் கோத்துட்டு ஸோ ரன்னிங் ஸ்டிச் மாதிரி போடணும். அந்த கார்னரில் லைட்டாக மடித்து விட்டுட்டு ரன்னிங் ஸ்டிச் மாதிரி போட்டுகிட்டே வரணும். இதுக்கப்புறம் இந்த த்ரெட்டை இழுத்து இந்த ஆணியில் 2-3 தடவை நல்லா சுற்றிட்டு நல்லா டைட்டாக நாட் போட்டுக்கணும். இந்த நாட்டும் ஈஸியாக பிரிக்கிற மாதிரி போட்டால் பின்னாடி பிரிக்கும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல பக்கத்தில் இருக்கிற ஆணியில் 2 தடவை சுற்றிட்டு இப்போது அந்த ரன்னிங் ஸ்டிச் மாதிரி ஸ்டிச் பண்ணோமே அதுக்குள்ளே அந்த நூலை கோத்து எடுத்துகிட்டு வரணும். இந்த பைப்பிங் த்ரெட்டை அந்த ரன்னிங் ஸ்டிச்சுக்குள்ளேயும் நுழைக்கணும். இந்த கொம்பு இருக்கு இல்லையா, இந்த சைடில் உள்ள ஃப்ரேம் இதுலேயும் நுழைச்சி எடுத்துகிட்டு வரணும். ஸோ இதே மாதிரியே இந்த லென்த்து ஃபுல்லாக இந்த ஃப்ரேமோட இந்த சைடையும் அந்த த்ரெட்டையும் இணைச்சி கோத்து விட்டுட்டே வரணும். கோத்துட்டு இந்த மாதிரி டைட் பண்ணணும். ஸோ இது நம்மளுக்கு இது பண்ண வேண்டிய பர்பஸே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேம் டைட்டாக இருக்கணுன்றதுக்காக தான். ஸோ அதனால் இது எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு இதை டைட்டாக இழுத்துட்டு இந்த கார்னரில் இந்த ஆணியில்
கட்டி விட்டுடணும். இப்போ ஆப்போசிட் சைட்லேயும் இதே மாதிரி கட்டலாம். பட் நான் வந்து இன்னொரு பலகை வச்சு சுற்றி வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.